கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதி பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோவில் கேட்ட வினாவுக்கான வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? ஏன் தேவனுடைய வழிகளில் நடக்க வேண்டும்? இதுக்கான பதில், நாம் தவறாமல் சரியான வழியில் நிலைத்திருக்க தேவன் உதவுவதற்காக. சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? ஞானத்தின் ஆரம்பம் என்று வசனம் எதை சொல்கிறது? இதுக்கான பதிலை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியான பதிலை நாளைக்கான வீடியோவில் சொல்றேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. The fear of the Lord is the beginning of wisdom, and the knowledge of the Holy One is understanding. Proverbs 9:10. இதை நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாமா? முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய ராஜ்யத்தில் எலியாப்ன்ற ஒரு இளைஞன் ராஜாவின் அரண்மனையில் வேலை செய்து கொண்டிருந்தானா. அந்த ராஜா ரொம்பவே ஞானமுள்ளவராக இருந்தாரா. நிறைய பேர் தூரத்திலிருந்து அவரிடம் ஞானத்தை கற்க வந்தாங்களா. எலியாப் புத்திசாலியா இருப்பானா, வேகமா கற்றுக்கொள்வானா. ஆனா அவனுக்கு ஒரு குறை இருந்துதான். அவனுக்கு பெருமை ரொம்பவே அதிகமா. ஞானம் என்றாலே புத்தகத்திலும் அறிவிலையும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் நினைப்பானா. ஒரு நாள் ராஜா அறிவித்தாரா, உண்மையான ஞானத்தை விரும்புகிறவங்க விடியற் காலையில என்னிடத்துல வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரா. எலியாப் அதிகாலையிலே வந்து அவன் புத்தகங்களோட தயாரா ஆனானா. ஆனா அங்க ஒரு வயதான மேய்ப்பன் அமைதியா முட்டி போட்டு தேவனை ஜெபித்ததை பார்த்தானா. ராஜா அவர்களை பார்த்து சொன்னாரா, உங்க மனதுல ஞானம் வருவதற்கு முன்னாடி உங்க இதயத்துல தேவனுக்கு பயப்படுதல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா. எலியாப் அதை கேட்டு குழம்புனானா. மேய்ப்பனிடம் புத்தகமோ அறிவோ எதுவுமே இல்லை. ஆனா ராஜா அவரை பாராட்டினாரா. அதுக்கப்புறம் எலியாப் மேய்ப்பனிடம் கேட்டானா, நீங்க என்ன செய்தீங்க, ராஜா உங்களை ஏன் பாராட்டினாருன்னு. மேய்ப்பன் சொன்னானா, நான் தேவனை மதித்து அவரோட வழிகாட்டுதலை கேட்டேன். நம்ம தேவனுக்கு பயந்தா ஞானம் தானா வரும்னு சொன்னாரா. அந்த நாள்ல இருந்து எலியாப் தன்னோட பெருமையை விட்டுட்டானா. தேவனை முதல்ல தேட தொடங்கினானா. காலமே எழுந்து அவன் உண்மையான ஞானத்தை பெற்றானா. அறிவுல மட்டும் இல்ல, நல்ல மனதிலையும் நடக்கையிலையும் அவன் பெற்றானா. இதே போல நம்ம தேவனுக்கு பயந்தா கண்டிப்பா நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஆமேன்.